அருமையான தேவ ஜனங்களே, ப்ரேயர் டைம் குடும்பத்தாரே, நீங்கள் தமிழ்நாட்டில் எந்த பகுதியில் இருந்தாலும் சரி, இன்னும் ப்ரேயர் டைம் சேனல் என்று ஒன்று தெரியாமல் கூட இருக்கலாம். இந்த சேனலை பரிசுத்த ஆவியானவர் தனி ஜெபம் பண்ண வேண்டும், ஆண்டவரோடு இணைய வேண்டும். எனக்கு ஒரு பங்காளர் இல்லையே, எனக்கு ஒரு ஜெப சப்போர்ட் இல்லையே, எனக்கு ஒரு ப்ரேயர் பார்ட்னர் இல்லையேன்னு சொல்லி எத்தனையோ ஆத்துமாக்கள் உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து ஆண்டவரிடத்தில் முறையிடுகிறது உண்டு. அப்படிப்பட்ட பாரமுள்ள ஆத்துமாக்களுக்கு கர்த்தர் கொடுத்த ஒரு கிஃப்ட் தான் இந்த ப்ரேயர் டைம் சேனல். இது மனுஷனுடைய ஞானத்தினாலேயோ மனுஷனுடைய புத்தியினாலேயோ உண்டாக்கப்படவில்லை. இது பரிசுத்த ஆவியானவரே தேவ ஜனங்களுக்காக தம்முடைய பிள்ளைகள் ஆவியில நிரம்ப, கட்டுகளிலிருந்து வெளியே வர, போராட்டங்களிலிருந்து வெளியே வர கர்த்தர் கொடுத்த ஒரு அருமையான திட்டம். தேவ ஜனங்களே, நீங்கள் எல்லாரும் இந்த 100 நாள் திட்டத்தில் இணைந்து ஜெபித்து கொண்டிருக்கிறீங்க. இன்று 14வது நாளில் நாம் வந்திருக்கிறோம். உங்களுக்கு ஒன்று தெரியுமா தேவ ஜனமே, உன்னை கெட்டி வைத்த அந்தகாரங்களுக்கு நீ ஜெபிக்க தொடங்கிவிட்ட என்று அறிந்து விட்டது. உன்னை நெடுநாளாய் கட்டி வைத்திருந்த அந்தகாரத்தில் இருந்து கர்த்தர் உன்னை விடுதலையாக்குகிறார்னு அநேக அந்தகார ஆவிகள் கண்டு கொண்டு இருக்கிறது. உன் குடும்பத்தை சேதப்படுத்தணும், உன் வாழ்க்கையை சேதப்படுத்தணும், உன் லைஃப்பில் டிலே உண்டாக்கணும். தேவனுடைய திட்டத்தை தடுக்க முடியலை, ஆனால் டிலே பண்ண முடியும். உன்னை சோர்ந்து போக வைக்க முடியும். ஆண்டோடைய வார்த்தை சொல்லுது, எதை செஞ்சாலும் நம்ம உற்சாகமாக செய்யணும், கொடுக்கும்போது உற்சாகமாக கொடுக்கணும். தேவ பிள்ளைகளே, நீங்கள் ஆண்டவருக்காக எதையாகிலும் செய்து கொண்டிருப்பீங்க. உங்கள் குடும்பத்தை நல்லா கவனித்து கொண்டிருப்பீங்க, உங்கள் குடும்பத்துக்காக உழைத்து கொண்டிருப்பீங்க. ஆனால் இதையெல்லாம் செய்யும் பொழுது உங்களில் இருந்து அந்த சந்தோஷத்தை, அந்த சமாதானத்தை ஒருவன் திருடி இருக்கிறான். உங்களுக்கு நன்றாக தெரியும். நீங்கள் சோர்ந்து போய் சிலதை செய்து கொண்டிருக்கிறீங்க. தொழில் செய்கிறதுல ஒரு சோர்வு, வேலை தேடுகிறதுல ஒரு சோர்வு, ஜெபிக்கிறதுல ஒரு சோர்வு, சபைக்கு போறதுல ஒரு சோர்வு. எதிராளியான சாத்தானானவன் உன்னுடைய சந்தோஷத்தை திருடி இருக்கிறான். தேவ பிள்ளையே, இதை நீ உணர்ந்து கொள்ளணும். உன் சந்தோஷத்தை திருடிட்டு உன் கையில எத்தனை கோடி கொடுத்தாலும் உன் இருதயம் ஆண்டவரை நேசிக்காது. அதனால தான் ஆண்டவர் சொல்லுகிறாரு, உன்னை நான் உயர்த்துகிறதுக்கு முன்னாடி, உன் மேல உள்ள திட்டம் வெளிப்படுறதுக்கு முன்னாடி உன் இருதயத்தில் வர வேண்டியது ஆண்டவராகிய இயேசுவின் வார்த்தை, ஆண்டவருடைய சமாதானம் உன் இருதயத்தை ஆளுக செய்யணும். தேவ பிள்ளையே, உன் சமாதானத்தை சீரழித்து உன் இருதயத்துக்குள்ள அபிஷேகத்தை நாசம் பண்ணி லல்ல தைலமாகிய அந்த லல்ல தைல அபிஷேகத்துல ஒரு செத்த ஈ விழுந்து உன் அபிஷேகத்தை கெட்டு போக வச்சிருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், இது உன்னுடைய நேரம், நீ எழும்ப வேண்டிய நேரம், நீ எழும்பி தேவனுக்காக பிரகாசிக்க வேண்டிய நேரம். கர்த்தர் உன்னை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய வேண்டிய நேரம் வந்திருக்கிறது. இந்த நேரத்தில் நீ எழும்பு மகனே என்று ஆண்டவர் உங்களை பார்த்து பேசுகிறார். எழும்பு மகளே, எழும்பு மகனே, எழும்பு சகோதரியே, எழும்பு சகோதரனே என்று கர்த்தருடைய ஆவியானவர் உங்க ஒவ்வொரு வேரையும் பார்த்து பேசிக்கொண்டிருக்கிறார். தேவ பிள்ளையே, ஏதோ ஒண்ணுல உன்னை சோர்வாக்கி உன் மேல உள்ள அபிஷேகத்தை உன்கிட்ட இருந்து உன் மேல உள்ள அழைப்ப, உன் மேல உள்ள அபிஷேகத்தை அவன் சோர்வுபடுத்தி நீ எதை செய்தாலும் சோர்வோடு செய்ய வைத்திருக்கிறான். இன்னைக்கு ஆண்டவர் அந்த கட்டை உடைப்பாரு. உன் இருதயத்துக்குள்ள ஒரு மனமகிழ்ச்சி வரும். ஆண்டவர் சொல்றாரு, உனக்காக ஒருவர் கிரியை செய்கிறார்னு நீ தெரியும் பொழுது நீ உற்சாகமாக, நீ சந்தோஷத்தோடு, நீ சமாதானத்தோடு நீ செய்ய போகிறத உற்சாகத்தோடு செய்வ. நீ ஒன்னு செஞ்சாலும் ஊக்கமா செய்வ, உற்சாகத்தோடு செய்வ. அந்த அபிஷேகத்தை தான் கர்த்தர் உன் மேல போடுகிறாரு. தேவ பிள்ளையே, உன் உற்சாகத்தையும் உன் அபிஷேகத்தையும் உன் மேல உள்ள அந்த ஊக்கத்தையும் தடுத்த அந்தகார ஆவி உண்டு. ஆமென். இன்னைக்கு நீ ஏதோ ஒரு ஜெபக்குறிப்போட வந்திருக்காய் அல்லவா? இதுக்கு காரணம் ஒரு போராட்டம். உனக்கு தெரியுமா? அந்த போராட்டத்தின் ஆவி உன்னை ஃபாலோ பண்ணி உன்னை ஜெபிக்க விடாம அந்த போராட்டத்துக்குள்ள உன்னை வச்சிருக்கிறது. தேவ பிள்ளையே, இன்னைக்கு நீ துதித்து ஜெபிக்கும் பொழுது அந்த கட்டுகள் கலரும். இந்த 100 நாள் ஜெபத்தினுடைய சிறப்பே 18 வருஷ கட்டுகள், 5 வருட கட்டுகள், பல நாட்கள் கட்டுகள், உன்னை நெடுநாளாய் துரத்தி கொண்டிருக்கிற அந்தகாரங்கள். நீ ஜெபத்தில் எழும்ப முடியாமல் இருக்கலாம், நீ துதியில எழும்ப முடியாமல் இருக்கலாம், உன் வீட்டில் ஒரு ஜெப அட்மாஸ்பியரே இல்லாமல் இருக்கலாம். ஆனா இந்த ஜெபத்தில் கலந்து கொண்டு உன் இருதயத்தை ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுப்பா என்றால் உன் இருதயத்துக்குள்ள ஆண்டவர் ஏதோ ஒன்றை இன்ஸ்டால் பண்ண போறாரு. உன் ஹார்ட்ல ஏதோ ஒன்றை இன்ஸ்டால் பண்ண போறாரு. அதற்கு பிறகு நீ விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும், உன் குடும்பம் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும்,
உன் எதிராளியாகிய சாத்தான் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் நீ ஏதோ ஒன்று சாதிக்க போற. ஏன்னா கர்த்தர் உன் இருதயத்துக்குள்ள ஒரு சதையான இருதயத்தை வைத்துக் கொண்டிருக்கிறார். ஒரு மாற்றத்தை தந்து கொண்டிருக்கிறார். ஒரு அபிஷேகம் ஒன்று நிரப்பி கொண்டிருக்கிறது. தேவ பிள்ளையை உன் உலக கவலையெல்லாம் மறந்துட்டு கர்த்தர் என்ன சொல்லுகிறாருன்னு பாரு. கர்த்தர் ஒரு எசேக்கியேல் தீர்க்கதரிசியை போல இந்த ஊழியத்தை வச்சிருக்கிறாரு. உள்ளார்ந்த எலும்புகளை பார்த்து பேச சொல்லுகிறாரு. நீ தீர்க்கதரிசன வார்த்தைகளை கேட்ச் பண்றதுக்கு, அதை பெற்றுக்கொள்ளுகிறதுக்கு உன் இருதயத்தை ஆயத்தப்படுத்து. உன் இருதயத்தை ஆயத்தப்படுத்து. உன் கவலையை நினைச்சு கலங்காத. அந்த கவலை நன்மையா மாறும். அந்த போராட்டம் நன்மையா மாறும். அந்த போராட்டம் உன்னை உயர்த்தும், உன்னை அதிபதியா மாற்றும். உன் உயர்வுக்கு ஒரு அஸ்திபாரம் உன் போராட்டம் தான். உன் உயர்வுக்கு ஒரு அடிஸ்தானமே உன்னுடைய பாடுகள் தான். உன் பாடுகள் படியாய் மாறும். உன் பாடுகள் பாடலாய் மாறும். உன் பாடுகள் ஆண்டவருடைய பரலோக வாசலாய் மாறும். உன் பாடுகள் உனக்கு ஒரு நல்ல பாடமாய் மாறும். ஆண்டவர் உன்னை அழைக்கிறார். உன் பாட கண்டு சொந்து போவாத. நீ பாடல் பாடி ஆண்டவரை துதி. நீ தேவனை உயர்த்து. உன் பாடு உன்னை விட்டு ஓடும். உன்னை துரத்தி வருகிற எல்லா பாடுகளும் அது பாடலாய் மாறும். உன்னை துரத்துகிற பாடு அது பாடலாய் மாறும். ஏராளமான ஜனங்களுடைய பாவ கட்டுகளை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த சிலுவையில துடி துடிக்க பெற்றுக்கொண்டாரு. ஆணிகள் மத்தியில துடி துடியாக துடித்து அந்த இரத்தத்தை சிந்தினாரு. எல்லா மக்களுடைய பாவமும் எல்லா பாவிகளும் பரிசுத்தவானாக மாறினார்கள். அந்த இரத்தத்தினால் கழுவப்பட்ட ஒவ்வொரு பேரும் பரிசுத்தவான். இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், ஆண்டவராகிய இயேசுவின் பாடு ஓ பாடலாய் மாறினது போல உன் பாடு பாடலாய் மாறும். தீர்க்க தரிசனமாக ஆவியானவர் உன்னை பார்த்து பேசிக் கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் ரிசீவ் பண்றீங்க? உங்களை நேருக்கு நேராக ஆவியானவர் பேசிக் கொண்டிருக்கிறார். உன் பாடு பாடலாய் மாறும். எழுதி வை சகோதரனே, எழுதி வை சகோதரியே. உன் பாடு ஒரு நாள் பாடலாய் மாறும். உன் பாடு உனக்கு உயர்வாய் மாறும். உன் பாடு உனக்கு பாதையாய் மாறும். உன் பாடு உனக்கு வெகுமதியாய் மாறும். ரீகாபா ஷாகாதா ராகாபா தாராபா லியாந்தலரபா லியாந்தலரபா. எசேக்கியேலை போல உள்ளார்ந்த எலும்புகளுக்கு தீர்க்க தரிசனத்தை சொல்ல கர்த்தர் அழைச்சிருக்கிறாரு. இந்த சேனல்ல இருந்து பரிசுத்த ஆவியானவர் உன்னை பார்த்து பேசுகிறார். ஹல்லேலூயா. இந்த மனித சத்தம் அல்ல, இது பரிசுத்த ஆவியானவர் உன்னை நேருக்கு நேர் பார்த்து பேசுகிறார். நீ ஜீவனடைய போகிற, உனக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இறங்க போகிறார். உனக்குள்ள கிரியை செய்ய போறாரு. அந்த உள்ளார்ந்த எலும்புகளுக்கு மேல பரிசுத்த ஆவியானவர் இறங்கும் பொழுது இல்லாதது உருவானது. சதை உருவானது, ரத்தம் உருவானது, ஆமென், நரம்புகள் உருவானது, எல்லாமே உருவானது, தசைகள் உருவானது. தேவ ஆவியானவர் ஆமென் தீர்க்க தரிசன வார்த்தைகளை எசேக்கியேல் மூலமாக பேச பேச உலர்ந்த எலும்புகள், மரித்த எலும்புகள் எழும்பி ஒரு சேனையாக மாறினது. தேவ ஜனமே, நீ எங்கேயோ உலர்ந்து போய் இருக்கலாம். ஆரோனின் கோல் போல உனக்கு உலர்ந்த நிலைமை இருக்கலாம். கர்த்தர் உன்னை தட்டி எழுப்பி சொல்றாரு, உனக்குள்ள ஜீவன் வருகிறது. எத்தனை பேர் கைகளை தட்டி பெற்றுக் கொள்ளுகிறீங்க? ஜீவனை பெற்றுக்கொள் மகனே, ஜீவனை பெற்றுக்கொள் மகளே. உனக்குள்ள ஒரு ஜீவன் என்றாகுது. அந்த கட்டு உடையுது, அந்த வில்லிசினை உடையுது, அந்த யாகங்கள் உடையுது. உனக்கு விரோதமான அந்தகாரங்கள் ஆட்டம் காணுகிறது, ஆட்டம் காணுகிறது. விரோதமான உனக்கு விரோதமான அந்தகாரம் அஸ்திபாரங்கள் ஆடுகிறது. எத்தனை பேர் அதை உணர்கிறீங்க? எத்தனை பேர் ஸ்தோத்திரம் பண்றீங்க? இன்னைக்கு கர்த்தர் உனக்குள்ள ஒரு ஜீவனை கட்டளையிடுகிறார். எசேக்கியேல் தீர்க்க தரிசனம் சொல்லி முடித்த பொழுது அங்கு கடந்த எல்லா டெட் பாடிஸோ, எல்லா உலர்ந்த எலும்புகளோ ஒரு சேனையாக எழும்பினது. தேவ பிள்ளையே, இந்த 100 நாள் முடியும் பொழுது ஒரு சேனை எழும்ப போது, ஒரு சேனை தேசத்தை கலக்க போது, ஒரு அபிஷேக சேனை எழும்ப போது, ஒரு சத்தியத்தை அறிந்த சேனை எழும்ப போது, எதற்கும் பயப்படாத ஒரு சேனை எழும்ப போது, ஒரு யுத்த வீரனின் கூட்டம், ஒரு யுத்த வீராங்கனையின் கூட்டம், ஒரு யுத்த வீரர்களின் கூட்டம். இந்த ஜபத்துக்கு பிறகு, இந்த 100 நாள் ஜபத்துக்கு பிறகு ஒரு சேனை எழும்பும். அந்த சேனைகளை பார்த்து தீர்க்க தரிசனம் சொல்லுகிறதற்கு ஆவியானவர் இந்த நாட்களில் அடியேனை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை பார்த்து பேசுகிறேன், உன்னை பார்த்து பேசுகிறேன். பி ஃப்ரூட்ஃபுல். நீ பலம் உள்ளவனாக, பலம் உள்ளவளாக, நீ கனி உள்ளவனாக, கனி உள்ளவளாக உன் வாழ்க்கை மாறுகிறது. பெற்றுக்கொள் மகனே, பெற்றுக்கொள் மகனே. உள்ளத்தை கொண்டு ரிசீவ் பண்ணு. உன் இருதயத்தை கொண்டு பெற்றுக்கொள் மகனே, இருதயத்தை கொண்டு பெற்றுக்கொள் மகளே. ஒரு அபிஷேகம் இறங்குது, உன் குடும்பத்தில் இறங்குது. உன்னை சேதப்படுத்தணும் வந்த ஆவிகள் ஓட்டுகிறது. உன் குடும்பத்துல உன்னை நிர்மூலமாக்கணும், உன் ஜாபை டிலே பண்ணணும், உன் வேலையை டிலே பண்ணணும், உன் படிப்புக்கு ஏற்ற உயர்வை கொடுக்க கூடாதுன்னு போரடிக்கிற அந்தகார ஆவிகள், தலைமுறை ஆவிகள், இருளின் ஆவிகள், வில்லிசுனிய கட்டுகள், பொறாமையின் ஆவிகள், எந்த கட்டுகளாக இருந்தாலும் இந்த அபிஷேக வார்த்தைக்கு முன்பதாக, ஆவியானவருடைய சத்தத்துக்கு முன்பதாக அவைகள் கலந்து கொண்டிருக்கிறது. நீ எலும்பு மகனே. பவுலும் சீலாவும் துதித்த பொழுது அந்த இடத்துல உள்ள கட்டுகள் எல்லாம் உடைந்தது. தேவ ஜனமே, இன்னைக்கு இந்த பிரேயர் டைம்
டைம்ல இருந்து நம்ம தேவனை உயர்த்தும் பொழுது உன் சங்கிலி உடையுது, உன் பிள்ளையை கட்டி வைக்கிற சங்கிலி உடையுது. நீ தொடர்ந்து ஜெபித்தா போதும், நீ தொடர்ந்து ஜெபித்தால் போதும். கர்த்தர் அந்த கட்டுகளில் இருந்து உன் குடும்பத்தை தூக்கி விடுகிறத நீ பார்ப்ப. கிரெயின் வந்து குழியில இருக்கிறது தூக்குறது போல இந்த 100 நாள் ஜெபம் நீ எந்த ஆழத்துல கிடந்தாலும், நீ எந்த சோர்வுல கிடந்தாலும் உன்னை பார்த்து சொல்றாரு, உன் இருதயத்துக்குள்ள சந்தோஷம் நுழையட்டும். உனக்கு பண தேவை இருக்கலாம், உனக்கு 1000 தேவை இருக்கலாம். ஆண்டு சொல்றாரு, ஒரு 10 ரூபாய் எப்படி மதிப்புள்ளதா மாறுகிறது, ஒரு 100 ரூபாய் எப்படி மதிப்புள்ளதா மாறுகிறது, ஒரு 1000 ரூபாய் எப்படி மதிப்புள்ளதா மாறுகிறது. எத்தனையோ பூஜ்ஜியங்களை, எத்தனையோ சைவர்கள் உடையதுதான் பெரிய அமௌண்டா மாறுகிறது. எத்தனையோ சைவருக்கு முன்னாடி ஒரு 1 வரணும், அந்த 1 போட்டுட்டு ஒரு சைவர் போட்டு அது 10 மாறுகிறது. ஒரு 1 போட்டுட்டு 2 சைவரை போடும் பொழுது அது 100 மாறுகிறது. இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறாரு, உனக்கு 1000 ப்ராப்ளம் இருக்கலாம், ஒரு சமாதானம் உனக்குள்ள இறங்குச்சுன்னா அவன் எல்லா ஃபெயிலியரும் அது உனக்கு சக்சஸா மாறும். எனக்கு 3 சைவர் இருக்கு பிரதர், 3 ஃபெயிலியர் இருக்குன்னு சொல்றியா? அதற்கு முன்பதாக ஒன்னாகிய இயேசுவை நிறுத்து, ஆண்டவராகிய இயேசுவின் சமாதானத்தை நிறுத்து. உன் சமாதானத்துக்கு பின்னாடி உன் பிரச்சனை வரட்டும். ஏன்னா உனக்குள்ள இருந்து சமாதானம் உன்னை ஆளுகை செய்யட்டும். அந்த பிரச்சனை உன்னை ஆளுகை செய்ய வேண்டாம். வியாதி இருக்கலாம், கடன் இருக்கலாம், ஆனா தேவ சமாதானத்தை இழந்து போவாத, தேவ சமாதானத்தை இழந்து போவாத. ஆவியானவர் சொல்றாரு, உனக்குள்ள இருக்கிற சமாதானத்தை நீ இழந்து போகாதே. இந்த ஜெபம் நீ எந்த குழியில கிடந்தாலும் உன்னை தூக்கி உனக்குள்ள சமாதானத்தை தரும். சமாதானம் வந்துட்டுனாலே புரிந்துகொள் தேவ பிள்ளையே, உனக்கு அற்புதம் நடக்க ஆரம்பித்து விட்டது. ஏதோ விதத்துல உனக்கு வாசல் திறக்க ஆரம்பித்து விட்டது. நீ தொடர்ந்து ஜெபிக்கும் பொழுது அது உன் கையில வந்து கிடைக்கும். Rika shaba raka dana raba, lika dala raba shana dana raba, alparada ragatana raba, lika daraba baba. கர்த்தர் உன்னை ஆயத்தப்படுத்துகிறார். கர்த்தர் உங்க குடும்பத்தை ஆயத்தப்படுத்துகிறார். தேவன் செய்கிறதை அமர்ந்திருந்து பாருங்கள். ஒரு சேனை எழும்ப போது அந்த சேனையில ஒரு வல்லமையான வீரனாக, ஒரு வீராங்கனையாக கர்த்தர் உங்களை அபிஷேகம் பண்ணி தேசத்துல அனுப்புவாரு. உன் மேல உள்ள திட்டம் நடக்கும். அந்த கடன் பாரத்தின் கட்டு உடையும், அந்த நிந்தனையின் கட்டு உடையும், அந்த வேதனையின் கட்டு உடையும். நீ செய்ய போறது ஒன்னே ஒண்ணுதான், உனக்குள்ள சந்தோஷம் உண்டாகட்டும், உனக்குள்ள ஒரு ஆவியானவர் இறங்கட்டும், உனக்குள்ள ஒரு வசனம் இறங்கட்டும், உனக்குள்ள ஒரு வெளிப்பாடு உண்டாகட்டும், உனக்கு ஒரு தீர்க்க தரிசனம் உண்டாகட்டும். தேவ ஜனமே, தனிமையாக ஒரு காட்டு பாதையில யாக்கோபு ஒரு பயணத்துல நடந்து போனாரு. தேவ பிள்ளையே, அவன் கையில ஒண்ணுமே இல்லை, வெறும் கோலும் கையுமாக கடந்து சென்றாரு. ஆனா அவர் இருதயத்துக்குள்ள சுமக்க முடியாத ஆசீர்வாதம், பூமி தாங்காத ஆசீர்வாதம் அவருடைய இருதயத்துக்குள்ள வாக்குத்தத்தமாக இருந்துச்சு. உனக்குள்ள ஒரு வாக்குத்தத்தம் இருக்கும் என்றால், உனக்குள்ள ஒரு தீர்க்க தரிசனம் இருக்கும் என்றால், அது செய்ய போற காரியம் பயங்கரமா இருக்கும். உனக்கு ஒண்ணும் இல்லாம இருக்கலாம், ஆனா ஒரு வாக்குத்தத்தம், ஒரு வெளிப்பாடு, ஒரு அபிஷேகம் உனக்குள்ள இருக்கும் என்றால் நீ நினைக்காதத அந்த தீர்க்க தரிசன வார்த்தை நிறைவேற்றும். யாக்கோபு கோலோடு தான் போனாரு, யாக்கோபு வெறும் கையுமா தான் போனாரு, ஆனா உள்ளத்துல இருந்தது தன் தகப்பன் ஆசீர்வதிச்ச சில தீர்க்க தரிசன வார்த்தைகளை சுமந்து கொண்டு போனாரு. தேவ பிள்ளை, உனக்கு தெரியுமா, உனக்கு ஒரு தீர்க்க தரிசனம் உண்டாச்சுன்னா, உனக்கு ஆண்டவர் ஒரு வார்த்தையை கொடுத்தார் என்றால் நீ வெறுமையா இல்லை, அது நிறைவேறும், அது நிறைவேறும், அது உன்னை புடமிடும், அது உன்னை உருவாக்கும், அது உன்னை உயர்ந்த இடத்துக்கு கொண்டு போகும். நீ இன்னைக்கு ஒரு பாடல இருக்கிற அல்லவா, யாக்கோபு போல ஒரு தனிமையின் பாதையில இருக்கிற அல்லவா, அது உன்னுடைய ஆசீர்வாதத்தின் பாதை, அது உன் வாக்குத்தத்த பாதை. யாக்கோபுக்கு ஆசீர்வாதத்தின் வாக்குத்தத்தம் வந்தது, உடனே பாடுகள் வந்தது, உடனே தனிமை வந்தது. உனக்கு ஒரு வாக்குத்தத்தம் வந்தா ஒரு தனிமையின் பாதை ஸ்டார்ட் ஆகும். ஆபிரகாமுக்கு ஒரு வாக்குத்தத்தம் வந்தது, ஒரு தனிமையின் பாதை ஸ்டார்ட் ஆனது. யோசேப்புக்கு ஒரு வாக்குத்தத்தம் வந்தது, ஒரு தனிமையின் பாதை ஸ்டார்ட் ஆனது. ஒரு குழியில தூக்கி போட்டாங்க, ஒரு எகிப்தின் பயணம் ஸ்டார்ட் ஆனது. ஹalleluya, ஹalleluya. ஈகா ரபா ஷகா தன ரபா அல்பராத ரபோஷியா. இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நீ இன்னைக்கு படுற பாடு, ஆமென், ஆண்டவராகிய இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஒரு பாடுபட்டு கொண்டு இருக்கிறடா. ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்றாரு, நீ சோர்ந்து போவாத. உனக்கு எலியாவா போல சூரச்செடியின் அனுபவம் வரலாம், உனக்கு எஸ்தரை போல தனிமையின் பாதை வரலாம், உனக்கு ரூத்தை போல பல போராட்டங்கள் வரலாம், சில இழப்புகள் வரலாம். ஆனா ஆண்டவர் உன்னை கைவிட மாட்டாரு. ரூத்தினுடைய கணவர் இறந்தாங்க, தேவ பிள்ளைய வாக்குத்தத்தம் அவளை கைவிடவில்லை, கீழ்ப்படிதல் அவளை உயர்த்தினது. நீ எந்த நிலைமையில இருந்தாலும் கர்த்தர் உன்னை பார்த்து தீர்க்க தரிசனமா சொல்றாரு, நீ அழிந்து போவதில்லை, நீ திருடப்படுவதில்லை, நீ தோத்து போவதில்லை, உன் குடும்பம் அனாதை ஆவதில்லை, உன் குடும்பத்தில் நீ எழும்புவ. தேவ பிள்ளையே, உன்னை தலைவனாக, உன்னை தலைவியாக கர்த்தர் அபிஷேகம் பண்ணுகிறார். பெற்றுக்கொள் மகனே, ஒரு புதிய அபிஷேகத்தை பெற்றுக்கொள். நீ உன் குடும்பத்தை கொண்டு போகிற லெவல் வேற மாதிரி இருக்கும். கர்த்தர் உன்னை கொண்டு செய்யும் காரியம் பயங்கரமா இருக்கும். உனக்குள்ள ஜீவன் என்றாகுது.
எத்தனை சைவர் கூடுகிறதோ அத்தனை சைவருக்கு முன்னாடி ஒரு ஒன்றை போடும் பொழுது அது வெகுமதியாய் மாறுகிறது. ஒரு சைவருக்கு முன்னாடி ஒன்று போடும் பொழுது 10 மாறும். 2 சைவருக்கு முன்னாடி ஒன்றை போடும் பொழுது அது 100 மாறுகிறது. 3 சைவருக்கு முன்னாடி ஒன்றை போட்டா அது 1000 மாறுகிறது. 4 சைவருக்கு முன்னாடி ஒன்றை போட்டா அது 10,000 மாறுது. 5 சைவருக்கு முன்னாடி ஒன்றை போட்டா அது 1,00,000 மாறுகிறது. தேவ பிள்ளையே, உனக்கு எத்தனை பலவீனம் இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி இயேசு நிக்கட்டும். இயேசு என்ற ஒன்னாவது நம்பரும், இயேசு என்ற ஒன்னாவது நண்பரும் உன் முன்னாடி நிப்பாராக. அந்த கிருபை நிக்கட்டும். உனக்கு 1000 ப்ராப்ளம் இருந்தாலும் அவன் இன்னைக்கு உனக்குள்ள ஒரு வாக்குத்தத்தம் என்றாகட்டும், உனக்குள்ள ஒரு சமாதானம் வரட்டும். ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்றாரு, அந்த கவலையெல்லாம் ஓரத்துல வச்சுட்டு, உனக்கு யாராவது ஹாஸ்பிட்டல்ல கூட இருக்கலாம். தேவ பிள்ளைகளே, நீங்க இந்த ஜெபத்தில் இருக்கும் பொழுது நீங்க ரொம்ப போராட்டமான ஒரு சூழ்நிலையில் இருக்கலாம். ஆனாலும் ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த போராட்டத்தை மறந்து தேவ சமாதானத்தை இருதயத்தில் வர வைங்க. தேவ சமாதானம் உங்க இருதயத்தை ஆளுகை செய்கிறதுக்கு அந்த பாரத்தை தூக்கி ஓரமா வச்சுட்டு ஆண்டவர் ஆராதிங்க. அந்த பாரம் உள்ள இருக்க இருக்க அற்புதம் நடக்காது. ஐயோ எனக்கு இந்த கவலை இருக்கு, ஐயோ எனக்கு அந்த கவலை இருக்கு, அந்த பிரச்சனை இருக்குன்னு சொல்ல சொல்ல ஒன்றும் நடக்காது. தேவ பிள்ளையே, இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். உன் இருதயத்தை அந்த வியாதியினால் நிரப்பாத, அந்த போராட்டத்தினால் நிரப்பாத, அந்த கடன் இருக்குதேன்னு சொல்லி புலம்பலினால் நிரப்பாத, அந்த முறுமுறுப்பினால் நிரப்பாத, அந்த சோர்வினால் நிரப்பாத. இந்த அருமையான நேரத்தை நீ பயன்படுத்து. உன் இருதயத்துக்குள்ள ஒரு சமாதானம் என்றாகும், உன் இருதயத்துக்குள்ள ஒரு வெளிச்சம் என்றாகும். தேவ பிள்ளைகளே, ஆவியானவர் வெளிச்சமாக சிலருடைய இருதயத்தில் இறங்கி கொண்டிருக்கிறத நான் பார்க்கிறேன். சிலர் ஆவியானவர் தொட்டு கொண்டிருக்கிறார். உன்னை ஒரு பயங்கர பட்டயமாய் மாற்றுகிறார், உன்னை ஒரு ஆயுதமாய் மாற்றுகிறார், உன்னை ஆயுதம் தரித்த பலவானாய் மாற்றுகிறார். அந்தகார கட்டுகளை ஜெயிக்க கர்த்தர் உன்னை ஒரு பட்டயமாய் மாற்றுகிறத நான் பார்க்கிறேன். இஸ்ரவேலை ஜெயம் எடுக்க வைக்கிறதற்கு ஒரு சிறுவனை அல்லவா தேவன் தேர்ந்தெடுத்தாரு. ஆடுகளை மேய்த்த தாவீதை கொண்டு தேவன் இஸ்ரவேலை மேய்த்தாரு. இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நீ எந்த வேதனையான சூழ்நிலையில் இருந்தாலும் கர்த்தருடைய அழைப்பு உன்னை தேடி வந்திருக்கிறது. நீ இந்த சேனலை தேடி வரல, கர்த்தர் உன்னை தேடி வந்திருக்கிறாரு. நீ இந்த 100 நாள் ஜெபத்தை தேடி வரல, பரிசுத்த ஆவியானவர் உன்னை தேடி வந்திருக்கிறாரு. உன்னை பார்த்து பேசுகிறார். நீ விசுவாசித்தால் போதும், நீ விசுவாசித்தால் போதும், நீ கிரியை செய்தால் போதும். நீ ஆண்டவரை பார்த்து விசுவாசி. அந்த வாக்குத்தத்தத்திற்காக கிரியை செய். அபிஷேகம் உள்ள நபர்கள் தனிமைப்படுத்தப்படுவார்கள், அபிஷேகம் உள்ள நபர்கள் தனிமைப்படுத்தப்படுவார்கள். வியாதியில் இருப்பார்கள், சோர்ந்து போகலாம், ஆமென், கஷ்டத்தில் இருக்கலாம். ஆனால் உன் மேல இருக்கிற அபிஷேகம் உன்னை உயர்த்தும், உன்னை வெளியே கொண்டு வரும். நீ சிறைச்சாலையில் இருக்கிறாயா? யோசேப்பு போல சிறைச்சாலையில் இருக்கிறாயா? பவுல் சீலா போல சிறைச்சாலையில் இருக்கிறாயா? எந்த முக்கில் இருந்தாலும், எந்த மூலையில இருந்தாலும், எந்த நிலைமையில இருந்தாலும் இப்பொழுது ஒரு வெளிச்சம் உன்னை தாங்குகிறது. ஆவியின் வெளிச்சம் என்றாகிறது, வசனத்தின் வெளிச்சம் வருகிறது. கர்த்தர் வசனத்தின் வெளிச்சத்தை உன் இருதயத்தில் அனுப்புகிறது. நான் ஆவியில பார்க்கிறேன். தாயாரே உங்களுக்குள்ள அனுப்புகிறார், தாயாரே உங்களுக்குள்ள அனுப்புகிறார், தகப்பனை உங்களுக்குள்ள அனுப்புகிறார். சகோதரரை உனக்குள்ள ஒரு வெளிச்சம் வருகிறது. எத்தனை பேர் சொல்றீங்க, எனக்குள்ள ஒரு வெளிச்சம் வருவதாக, எனக்குள்ள ஒரு சமாதானம் வருவதாக, எனக்குள்ள ஒரு கண்ட்ரோல் உண்டாவதாக, எனக்குள்ள ஆவியானுடைய சத்தம் உண்டாவதாக, எனக்குள்ள ஆவியானுடைய சத்தம் உண்டாகட்டும், எனக்குள்ள வசனத்தின் சத்தம் உண்டாகட்டும். ஆவியானவர் என்னை நடத்துவாராக. ஓ ரீகா தராபா, லூக்கா 4:1 படி, மத்தேயு 4:1 படி இயேசுவை நடத்தின பரிசுத்த ஆவியானவர் இன்னைக்கு என்னை நடத்தும்படியாக வந்திருக்கிறார் என்று எத்தனை பேர் உற்சாகமா இருக்கிறீங்க? உங்களை நடத்த போறாரு. இந்த 100 நாள் பிறகு உங்க லைஃப் மாறுகிறத நீங்க ஆச்சரியமா பார்ப்பீங்க. ஏன்னா நீங்க ஜெப வாழ்க்கையில உயர்ந்துருவீங்க, அபிஷேகத்துல உயர்ந்துருவீங்க, உங்க லெவல் உயர்ந்துரும், உங்க அபிஷேகம் உயரும், உங்க கட்டுகள்ல இருந்து வெளியே வருவீங்க, அநேக விடுதலைகளை பார்ப்பீங்க. இது பரிசுத்த ஆவியானவர் செய்கிறார். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்காக செய்து கொண்டிருக்கிறார். அருமையான நேரத்துல அநேக பூட்டுகள் கலந்து விழுகிறது. உங்க பிள்ளைகளை கட்டுகிற பூட்டுகள், உங்க கணவரை கட்டுகிற பூட்டுகள், உங்களை கட்டுகிற பூட்டுகள், சில அந்தகாரங்கள் உங்களை எழும்ப விடாதபடி. ஓ எவ்வளோ பலன் இருக்கும், நல்லா சாப்பிட்டுருப்பீங்க, ஆனா ஜெபிக்க முடியாது. இதுதான் போராட்டம். எவ்வளோ நல்ல விஷயங்கள் நடந்திருக்கும், ஆனா நைட்டு உட்காந்து ஜெபிக்க முடியாது. இதுதாங்க போராட்டம். தேவ பிள்ளையே, நீ இப்படி இருப்பா என்றால் அநேக நன்மைகள் நடக்குது, ஆனாலும் ஜெபிக்க முடியலனா உன் இருதயம் போராட்டத்தில் இருக்கு. நீ ஜெபிக்கணும். உன் ஜெபத்தை தடை பண்ணி உன்னை நிந்தனைக்குள்ள கொண்டு போகணும்னு சாத்தானுடைய தந்திரம் உண்டு. இந்த மீனுக்கு பாருங்களேன், ஒரு தூண்டில போடுவாங்க. அந்த தூண்டில உள்ள அதை சாப்பிட்டுட்டு அந்த மீன் டேஸ்டா இருக்குதுன்னு நினைக்கும் பொழுதே அதனுடைய ஒரு பக்கம் செதில்கள் பிஞ்சு இலகும். ஏன் தெரியுமா? அந்த மீனுக்கு, அந்த மீன் சாப்பிட்டதுல ஒரு முள் இருந்துச்சு, அதுல ஒரு ஊசி இருந்துச்சு. அந்த ஊசியை கவனிக்காம அதை சாப்பிட்டுட்டு, தேவ பிள்ளையே, நீ ஜபத்தை மறந்துட்டு, நீ ஆண்டவரை மறந்துட்டு ஏதோ வருமானம் வருதுன்னு ஓடுனா எங்கேயோ ஒரு இடத்துல சாத்தான் உனக்கு ஒரு கொக்கியை போட்டு வச்சிருக்கிறான். அதனால நீ ஜபத்தை மறந்துட்ட, அதனால நீ ஆண்டவரை மறந்துட்ட, தேவ சமாதானத்தை மறந்துட்ட. கொஞ்ச நாட்கள்ல சாத்தான் உன்னை தூக்கி இழுக்கும் பொழுது அநேக போராட்டம் உனக்கு வந்துவிடும். அதனால தான் ஆண்டவர் சொல்லுகிறாரு, நீ
சாத்தான் கொக்கியில போட்டு ஆசீர்வாதத்துக்காக ஏங்காத. அவன் உன்னை ஏமாத்தி சில காரியங்களை உனக்கு தந்து ஜெபத்தை மறக்க வைப்பான், துதியை மறக்க வைப்பான், ஆண்டவருக்கு நன்றி செலுத்துறதை மறக்க வைப்பான். தேவ ஜனங்களே, இப்படிப்பட்ட நிலைமையில யாராவது இருக்கிறீங்கன்னா நீங்க புரிஞ்சுக்கொள்ளணும், சத்துரு உங்களை ஏமாத்தி கொண்டு இருக்கிறான். ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, அடிக்கப்படுற ஆட்டுக்குட்டி பச்சையானதை பார்த்து போய்கொண்டே இருக்கும். கடைசியில பார்த்தீங்கன்னா ஆமென், ஆடுகளை வெட்டுகிற இடத்துல அதை கொண்டு போய் சேர்ப்பான். அந்த எதிராளியானவன் பச்சையான ஒன்றை காட்டுகிறான் என்றால் நம்பி விடாதீர்கள். அவன் உங்களை நிர்மூலமாக்க வேண்டும், உங்களை அழிக்க வேண்டும் என்று சத்துரு சில முத்தங்களை இடுவான். வேதம் சொல்லுகிறது, சத்துரு இடும் முத்தம் வஞ்சனை உள்ளது, சிநேகிதன் அடிக்கும் அடிகள் உண்மை உள்ளது. தேவ ஜனமே, இன்னைக்கு சத்துரு உனக்கு சில நன்மைகளை தரலாம், சில அது நடக்கும் இது நடக்கும் உங்களை ஏமாத்தலாம், அந்த பாலிசி இந்த பாலிசி ஏமாத்தலாம். தேவ பிள்ளையே, நாளைக்கு நீ கடனாளியாக நிற்கும் பொழுது உனக்கு யாரும் உதவி செய்ய மாட்டாங்க. அதை நீ ஆரம்பத்திலே தடுத்து விடு. கர்த்தர் தராத ஒரு ஆசீர்வாதம் வேண்டாம். இருக்கிற வீடு போதும், இருக்கிற நிலம் போதும், இருக்கிற கார் போதும், இருக்கிற வண்டி போதும். ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிக்காம நீ அகல கால் எடுத்து நீ கடன்ல மாட்டணும்னு சத்துரு சில திட்டம் வச்சிருக்கிறான். தேவ பிள்ளையே, உனக்கு தேவையானது இருக்குதுன்னா நீ அகல கால் வச்சு எதையாவது தொடங்கி நீ கடன்ல மாட்டக்கூடாதுன்னு ஆவியானவர் உங்களை பார்த்து பேசிக்கொண்டு இருக்கிறார். நீங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில இல்லைன்னா சாத்தான் எதையாவது ஒன்று தருவான். அது பார்த்து ஆசீர்வாதம் போல இருக்கும், ஆனா தேவனுடைய டூப்ளிகேட் அவன் தருவான். தேவன் உங்களுக்கு தர வேண்டும் என்று நினைச்சது டூப்ளிகேட்டை தருவான். தேவ பிள்ளையே, கர்த்தர் உன்னை உயர்த்தணும்னு நினைக்கும் பொழுது சாத்தான் உன்னை உயர்த்துறதுக்கு சில திட்டம் வச்சிருப்பான். நீ ஜெபிக்காமலே சில ஆசீர்வாதம் கிடைக்கும், நீ துதிக்காமலே சில ஆசீர்வாதம் கிடைக்கும். ஆண்டவர் சொல்றாரு, ஜாக்கிரதையாயிரு. நீ ஜெபித்து வர வேண்டியது வரும், நீ துதித்து வர வேண்டியது வரும். அதுதான் தேவனுடைய திட்டம். ஹல்லேலூயா. ரகஷகதர கபோஷியா. ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளை, பயப்பட வேண்டாம். பரிசுத்த ஆவியானவர் சத்துரு உன்னை திருடுறதுக்கு முன்னாடி, சத்துரு உன் குடும்பத்தை உடைக்கிறதுக்கு முன்னாடி ஆவியானவர் உன்னை காப்பாற்றி கொண்டு இருக்கிறார். தேவன் தமது கரத்தை உனக்கு முன்பதாக அனுப்பி உன்னை பாதுகாக்கிறார். தேவன் தம்முடைய கரத்தினால் உன்னை பாதுகாக்கிறார். தேவன் தம்முடைய ஆவியால் உன்னை பாதுகாக்கிறார். தேவ பிள்ளைகளை, அபிஷேகம் ஊட்டப்படுகிற இந்த அருமையான நேரத்தில், தேவ ஆவியானவர் உலாவுகிற இந்த நேரத்தில் நம்ம எல்லாம் சேர்ந்து ஆண்டவர் உயர்த்துவோமா? ஒரு வரி உயர்த்தி பாட போகிறோம். உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து தேவனை உயர்த்த போகிறோம். எல்லாரும் சேர்ந்து எல்லா கவலைகளையும் மறந்து உங்க இருதயத்துக்குள்ள ஒரு சமாதானம் ஊற்றப்பட, உங்க வாழ்க்கையில் ஒரு சமாதானம் ஊற்றப்பட எல்லா ஆவியில முழு மனதோடு செபிங்க. உங்க கையில எவ்வளவு பணம் வந்தாலும் அற்புதம் நீங்க நடக்கும்னு நினைப்பீங்க. அந்த பணம் நீங்க ஜெபிக்காம வந்துச்சுன்னா ஆமென், அந்த பணம் உங்களை ஜெபிக்கவே விடாது. ஹல்லேலூயா. அதனாலதான் இயக்கதரிசி அந்த நாகமான் கொண்டு வந்த பணத்தை வாங்கல. ஏன்னா நாகமான் கொண்டு வந்த பணத்துல ஒரு குஷ்டரோகம் மறைஞ்சிருந்தது. அதனாலதான் எலிசா தீர்க்கதரிசி சொன்னாரு, அந்த பணம் எனக்கு வேண்டான்னு சொன்னாரு. வேதத்துல பேதுருவை பாருங்களேன், ஒரு மனிதன் கையில பணத்தை கொண்டு வந்து இந்த வரத்தை தாரும், இந்த ஆவியானுடைய வரத்தை தாருன்னு கேட்கும் பொழுது பேதுரு என்ற தேவ மனிதன் சொல்லுகிறார், இந்த பணம் உன்னோடு அழிவதாக. அதே பேதுரு சொல்லுகிறார், பொன்னும் இல்ல வெள்ளியும் இல்ல, ஆண்டவராகிய இயேசுவின் நாமம் என்கிட்ட இருக்குதுன்னு ஆமென் முடவனாய் இருந்த ஒருவனை நடக்க வைத்தார். தேவ ஜனங்களே, பண ஆசை கொண்டு யூதாஸ் காரியத்து கொஞ்சம் பணத்தை வைத்து ஆண்டவராகிய இயேசுவை காட்டி கொடுத்தான். கடைசியில அந்த காசை தூக்கி ஆலயத்தில் எரிந்துட்டு இது ரத்தம் நிறைந்த காசு என்று கதறினான். தேவ பிள்ளைகளே, ஒவ்வொரு காசுக்கு பின்னாடி ஒவ்வொரு ஆவிகள் இருக்கும். உங்களுக்கு காசு பரிசுத்த ஆவியான இடத்திலிருந்து தான் வர வேண்டும். ஆண்டவராகிய இயேசுவை உயர்ந்த மலையில் கொண்டு போய் சத்துரு எல்லாத்தையும் காட்டி இது எல்லாம் உனக்கு தாரேன்னு சொன்னா, நீ என்ன வணங்கு, இதெல்லாம் உனக்கு தாரேன்னு சொன்னா. தேவ பிள்ளையே, நீ ஆசீர்வாதம் வேணும்னு நினைச்சா நீ பிசாசு கூட இருந்தாலே போதும், உலகத்தில் உள்ள எல்லா ஆசீர்வாதம் உனக்கு வரும். ஆனா ஆண்டவர் இந்த உலகத்தில் உள்ள ஆசீர்வாதத்தை கண்டு நீ பரலோகத்தை இழக்கிறதுக்காக உன்னை அழைக்கல. நீ தேவ ராஜ்யத்துல வந்து யோசேப்பை போல நீ மாறணும். நீ தேவ ராஜ்யத்துல வந்து எஸ்தரை போல மாறணும். நீ பாடுகள் சகிச்சாலும் தேவனுக்காக வைராக்கியமா இருக்கணும். ஏதோ ஒரு பாடு உனக்கு வரலாம். எஸ்தருக்கு வராத பாடுகளா, யோசேப்புக்கு வராத பாடுகளா? தேவ ஜனமே, ஆனா கர்த்தர் அவர்களை உயர்த்த மறக்கல. கர்த்தர் உங்களை மறக்க மாட்டாரு. கர்த்தர் ஏதோ விதத்துல உங்களை பயன்படுத்துவாரு, ஏதோ விதத்துல உயர்த்துவாரு. அதை எந்த மனுஷனாலும் செய்ய முடியாத லெவல் அதை செய்வாரு. கர்த்தர் உங்களை கொண்டு செய்கிறத யாராலையும் செய்ய முடியாம ஆமென், அவர் உங்களை கொண்டு செய்ய போகிறது பயங்கரமா இருக்கும். இந்த உலக ஆசீர்வாதம் வேணும்னா நீ ஆண்டர்கிட்ட வரையே வேண்டாம். நீ சாத்தான வணங்கினாலே எல்லாமே உனக்கு கிடைச்சிரும். ஆனா நீ ஆண்டர்கிட்ட வந்ததுக்கு காரணம் என்ன தெரியுமா? கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம் வேதனையை கூட்டாது. சாத்தான் உனக்கு எல்லாமே தருவான், அதனோடு வேதனையை தருவான், அதனோடு நரகத்தை தருவான், பாவத்தை தருவான். உன் பணம் எல்லாம் ஜெபிக்காம நீ ஆண்டவர் சமூகத்துல வராம விபச்சாரத்துக்கும் வேசித்தனத்துக்கும் உலகத்திற்கும் ஆமீன் உலக காரியங்களுக்கும் ஆமீன் நீ கண்டதையும் கெட்டுகிறதற்கும் நீ தேவையில்லாத எல்லா விஷயத்துல தலையிடுகிறதற்கும் அந்த பணத்தை பிசாசு உபயோகப்படுத்துவா. நீ சாத்தானுடைய ஏஜெண்டாய் மாறுவ. அதனாலதான் கர்த்தர் கொடுக்கிற பணம், கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம், கர்த்தர்
கர்த்தர் கொடுக்கிற வெகுமதிகள் உனக்கு ஆசீர்வாதத்தை தரும். அதனாலதான் ஆண்டவர் சிலதை உனக்கு தடுத்திருக்கிறாரு. ஏன் தெரியுமா? நீ ஏதோ ஒரு ஆசீர்வாதம் சைடுல வருது, அங்க ஒரு சைடுல வருது, நீ ஓடும் பொழுது நீ ஜெபத்தை மறக்கிற, நீ ஆண்டவரை மறக்கிற. ஆண்டவரை தேடாம வருகிற எல்லா பணமும் ஆஸ்பத்திரிக்கு போகும், பாவத்திற்கு போகும், உலகத்தை கெட்டும், பிசாசுக்கு ஏஜெண்டாக நீ மாறுவ. அதனாலதான் ஆண்டவராகிய இயேசு அந்த சோதனையின் நேரத்துல நான் ஆண்டவரை தான் நமஸ்கரிப்பேன்னு சொல்லி அந்த சாத்தானை விரட்டினார். தேவ பிள்ளைகளே, ஆண்டவருடைய வார்த்தை அதனாலதான் தெளிவா சொல்லுகிறது. சாத்தான் இயேசுவை சோதிக்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசு லூக்கா 4:8 வசனத்தை சொல்லுகிறார். இயேசு அவனுக்கு பிரதித்திரமாக, எனக்கு பின்னாக போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறதே என்றார். தேவ பிள்ளைகளே லூக்கா 4:6 வசனத்துல சாத்தான் கொடுக்கிற ஆஃபரை பாருங்க. இவைகள் எல்லாவற்றின் மேலுள்ள அதிகாரத்தையும் இவைகளின் மகிமையையும் உமக்கு தருவேன். இவைகள் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனக்கு இஷ்டமானவனுக்கு இவைகளை கொடுப்பேன். தேவ பிள்ளையே, சாத்தான வணங்குற யாரா இருந்தாலும் சொகுசா இருப்பாங்க, ஆசீர்வாதமா இருப்பாங்க. அது உண்மையான ஆசீர்வாதம் கிடையாது. அந்த ஆசீர்வாதத்துக்கு பின்னாடி வேதனை இருக்கிறது. அந்த ஆசீர்வாதத்துக்கு பின்னாடி சமாதானம் இல்லை. அந்த ஆசீர்வாதம் அவனை இன்னும் பாவம் செய்ய வைக்கும், அவனை இன்னும் குடிகாரனாய் மாற்றும், இன்னும் பாவியாய் மாற்றும், இன்னும் விபச்சாரத்தில் விழ வைக்கும், இன்னும் அநேக பாவத்தினுடைய மகிமைகளை கொண்டு வரும், பாவ சோதனைகள் அவனை அகப்படுத்தும். ஆனா ஆண்டவர் கொடுக்கிற உன்னுடைய சின்ன வருமானமா இருந்தாலும் சரி, அது ஆசீர்வாதமாய் மாறும். தேவன் உனக்கு திரளான வாசல்களை வைத்திருக்கிறார். ஆனா உன் கையில வராமல் போனதுக்கு காரணம் நீ தேவனை தேடாமல் இருந்திருக்கலாம். இல்லை என்றால் தேட வேண்டிய விதத்துல தேடாமல் இருந்திருக்கலாம். இல்லை என்றால் ஆண்டோடைய சமூகத்துல காத்திருக்காமல் போயிருக்கலாம். நீ தேவனை தேடுகிற நேரத்துல உலகத்துல பிஸியா இருந்திருக்கலாம். அதனாலதான் ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை மன்னித்து அணைத்து உன்னை திரும்பியும் பலப்படுத்தி உன்னை ஒரு சேனையாக மாத்த, ஒரு யுத்த வீரனாக மாத்த, ஒரு யுத்த வீராங்கனையா மாத்த கர்த்தர் உன்னை அழைச்சிருக்கிறாரு. நம்ம எல்லாம் இந்த நேரத்துல துதிக்க போகிறோம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவரை உயர்த்த போகிறோம். தேவன் உனக்காக ஏதோ ஒன்றை செய்ய போறாரு. அது பயங்கரமாக இருக்கும். அது பயங்கரமாக இருக்கும். தெய்வ பிள்ளையே, நம்ம எல்லாரும் சேர்ந்து ஆண்டவர் உயர்த்துவோமா? தெய்வ பிள்ளையே, ஆண்டவர் ரொம்ப நல்லவர். அவரை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உயர்த்துவோமா? அவர் உங்க மேல வச்ச அழைப்பு பெரியது. அவர் ஒரு மனுஷனை போல உங்களை உயர்த்த மாட்டார். தேவன் ஒருவனை உயர்த்தணும் நினைத்தால் அவருடைய உயர்வே வித்தியாசமாக இருக்கும். இன்னைக்கு அநேகர் அந்த உயர்வுக்கு விட்டு கொடுக்கறதில்லை, தேவனுடைய சித்தத்துக்கு விட்டு கொடுக்கறதில்லை, தேவனுடைய நடத்துதலுக்கு விட்டு கொடுக்கறதில்லை. ஆசீர்வதிக்கப்பட்ட தெய்வ ஜனமே, இந்த அருமையான 100 நாளில் இணைந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறாய் அல்லவா? உன்னை தேவனுடைய திட்டத்திற்காக அவர் அழைத்திருக்கிறார். உன்னை அவர் உயர்த்துவார், உயர்ந்த கண்மலையில் நிறுத்துவார். உன்னை யாராலையும் தடுக்க முடியாது என்று இந்த ஆராதனைக்கு முன்பதாக கர்த்தர் உங்களை உற்சாகப்படுத்துகிறார். அன்று சமூகத்தில் உங்களை அர்ப்பணித்து சொல்வீர்களா? எனக்கு எத்தனையோ பலவீனங்கள் இருக்கப்பா, நான் அதெல்லாம் மறந்துட்டு உங்களை துதிக்க ஆரம்பிக்கிறேன். என் பலவீனத்தை காட்டிலும் அந்த துதி வல்லமை உடையது. என் சோர்வை காட்டிலும் துதி வல்லமை உடையது. என் ஆண்டவர் வல்லமை உடையவர். அவர் எனக்கு எதாகிலும் செய்வார். இந்த விசுவாசத்தோடு நான் ஆராதிக்க போகிறேன்னு எத்தனை பேர் ஆண்டவரை பார்த்து சொல்வீங்க? என் தேவன் எனக்கா ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டோ? என் தேவன் எனக்காக ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? கிரகிக்க முடியா காரியம் செய்வேன், சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா, அவர் கிரகிக்க முடியாததை செய்வார். வெறும் கோளும் கையும் இரு பரிவாரமாகும், உம்மால் அன்றே யாரால் முடியும்? கோளும் கையும் இரு பரிவாரமாகும், உம்மால் அன்றி இது யாரால் முடியும்? ஆகாயத்து பட்சிகளை போஷிப்பீரென்றால் என்னையும் போஷிப்பது நிச்சயமே. காட்டு புஷ்பங்களை உடுத்துவது நீரென்றால்
நடத்துவதும் எல்லாரும் சேர்ந்து கிரகிக்க முடியா காரியம் செய்வீர் சர்வ ஞானியே உம்மை ஆராதிப்பேன். நீ நம்ப முடியாத, நீ கிரகிக்க முடியாததை பரிசுத்த ஆவியானவர் உனக்காக செய்ய போகிறாரு. ஒரு நாள் கூட பிலிப்பு நினைச்சு பார்த்ததில்ல பரிசுத்த ஆவியானவர் அவனை தூக்கி செல்வார்னு. இன்னைக்கு ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்றாரு, நீ நினைக்காதத, நீ கிரகிக்க முடியாதத உனக்காக கர்த்தர் அனுப்புகிறார். என் இயலாமையில் நீர் செயல்படுவீர், உம் கரம் என்னை விலகாதிருக்கும். என் இயலாமையில் நீர் செயல்படுவீர், உம் கரம் என்னை விலகாதிருக்கும். மலைகளை பெயர்ப்பீர் என்றால் என் தடைகள் உமக்கு எம்மாத்திரம். மரித்தோரை எழ செய்தீர் என்றால் என் நோய்கள் உமக்கு எம்மாத்திரம். மலைகளை பெயர்ப்பீர் என்றால் எத்தனை பேர் சொல்றீங்க? ஓ ரிகாபா ஷகதரபா, என் தடை எம்மாத்திரம். மரித்தோரை எழ செய்தீர் என்றால் என் நோய்கள் உமக்கு எம்மாத்திரம்னு விசுவாச அறிக்கை இட இட அற்புதம் நடக்கிறது. சேர்ந்து சொல்லுவோம், கிரகிக்க முடியா காரியம் செய்வீர் சர்வ ஞானியே. He is omniscient, he is omnipotent, he is omnipresent. அவர் சர்வ ஞானி, அவர் எல்லாம் அறிந்தவர், அவர் ஒன்றும் உனக்கு தீமையாக செய்ய மாட்டார். தேவ பிள்ளையே, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இணைந்து சொல்லுவோமா? என் பலவீனத்தில் நீர் செயல்படுவீர், உம் கரம் எனக்கு பலனா மாறும். என் பலவீனத்தில் நீர் செயல்படுவீர், உம் கரம் எனக்கு பலனாய் மாறும். மலைகளை பெயர்ப்பீர் என்றால் என் தடைகள் உமக்கு எம்மாத்திரம். மரித்தோரை எழ செய்தீர் என்றால் என் நோய்கள். எத்தனை பேர் சொல்றீங்க? மரித்தவர்களை எழுப்பினீர் என்றால் என்னுடைய நோய்கள் உமக்கு ஒன்றுமே இல்லப்பா. என் சுகர் ஒன்றும் இல்லை, என் கேன்சர் ஒண்ணுமே இல்லை. மரித்தவரை எழுப்பினீரே, அந்த கேன்சர் ஹீல் ஆவதாக, அந்த கிட்னி ஃபெயிலியர் ஹீல் ஆவதாக, எல்லா ஸ்ட்ரோக் ஹீல் ஆவதாக. இயேசுவின் நாமத்தில் ஜீவன் உண்டாகட்டும். ஓ கிரகிக்க முடியா காரியம் செய்வீர் சர்வ ஞானியே. ஓ கிரகிக்க முடியா தேவ பிள்ளையே, நீ கிரகிக்க முடியாததை உன்னை கொண்டு செய்ய போறாரு. உன் பிரச்சனையை வச்சு நீ அழுதுகிட்டு இருந்த நாட்கள் முடிகிறது. கர்த்தர் உன்னை கொண்டு செய்யும் காரியம் பயங்கரமாயிருக்கும். என் தேவன் எனக்காக ஏதாகிலும் செய்வார்னு சொல்லி ஆராதிப்பாயா? என் தேவன் எனக்கா ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்கா ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? கிரகிக்க முடியா காரியம் செய்வீர் சர்வ ஞானியே. ஓ சர்வ ஞானியே, கிரகிக்க முடியாததை செய்பவரே, உனக்கு விரோதமான ஆவிகள் ஓடுகிறதை நான் தரிசனத்தில் பார்க்கிறேன். தேவ பிள்ளையே, கர்த்தர் உன்னை விடுதலையாக்குகிறார், உன் குடும்பத்தை விடுதலையாக்குகிறார். அந்த சங்கிலிகள் அசைகிறதை நான் பார்க்கிறேன், சங்கிலிகள் உடைகிறது. என் தேவன் எனக்கா ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? ஓ என் தேவன் எனக்கா ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? கிரகிக்க முடியா
காரியம் செய்வி சர்வஞானியே உமையார. இருக்கிற இடத்துல சொல்லுவோம், கிரகிக்க முடியாத அதிசயத்தை என் அப்பா எனக்காக செய்வாரு. என்னை யார் கைவிட்டாலும் என் அப்பா கைவிட மாட்டாருன்னு ஒரு விசுவாச முழக்கத்தை இந்த ஜனங்கள், ஆமை நூறுக்கணக்கான ஜனங்கள் உயர்த்தும் பொழுது கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறார். உங்கள் நெடுநாள் யுத்தம் உடைகிறது. அந்த லேண்ட் பிரச்சனைக்கு ஒரு முடிவு வருகிறது. நீ விடாத மகளே, நீ விடாத மகளே, உன் விசுவாசத்தை தளர விடாத மகனேன்னு கர்த்தர் உன்னை பார்த்து பேசிக் கொண்டிருக்கிறார். எண்ணியலாமையில் நீர் செயல்படுவீர், உம் கரம் என்னை விலகாதிருக்கும். எண்ணியலாமையில் நீர் செயல்படுவீர், உம் கரம் என்னை விலகாதிருக்கும். அந்த மலைகளை பெயர்ப்பீர் என்றார், என் தடைகள் எம்மாத்திரம் மரித்தோரை அல செய்தீர் என்றார். என் நோய்கள் உமக்கு எம்மாத்திரம் மலைகளை பெயர்ப்பீர் என்றார். மலைகளை பெயர்த்தார் உனக்காக. மலைகள் விலக போகிறது. கடுகளவு விசுவாசம் இருந்தாலே உடையுமே. ஆவியில நிரம்புற உனக்காக மலைகள் உடைகிறது, குன்றுகள் நிரப்பப்படுகிறது, திறந்த வாசல் வருகிறது. பெற்றுக்கொள் மகளே, விசுவாசமாய் பெற்றுக்கொள். சிலருடைய திருமண ஆசீர்வாதங்கள் வந்து கொண்டிருக்கிறது. என்ன செய்வீர் என்றார். எல்லாரும் சொல்வோம், கிரகிக்க முடியா அந்த காரியம் செய்வி. உன்னை கிரகிக்க முடியாத காரியத்தை செய்து உன்னை சிரிக்க வைப்பாரு. உன் அழுகைய கழிப்பா மாத்துவாரு. உன் அழுகைய ஆனந்த கழிப்பா மாத்துவாரு. நீ நிந்தனையில நினைஞ்சு போய் உன் முகம் துக்கத்தால் நிறைந்த அல்லவா, உன் முகம் ஜொலிக்க போகிறது. உன் முகம் தேவ தூதனை போல ஜொலிக்கும் மகனே, ஜொலிக்கும் மகளே என்று ஆவியானவர் உன்னை பார்த்து பேசுகிறார். பெற்றுக்கொள் மகளே, இந்த வார்த்தைகளை பெற்றுக்கொள். காரியம் செய்வி சர்வஞானியே. எல்லாரும் சொல்லுவோமா, யாக்கோபை போல நான் வெறுங்கையுமாக ஒரு கோளோடு போகலாம், ஆனா என் மேல ஒரு வாக்குத்தத்தம் கிடக்குது. வெறும் கோளும் கையுமா எனக்கு ஒரு நிலைமை வரலாம். தேவ பிள்ளைய இரு பரிவாரம் எப்படி வந்துச்சு? யாக்கோபு கடினமா உழைச்சதுனால வந்துச்சா? யாக்கோபுடைய பலத்தினால வந்துச்சா? இல்ல, தேவ பிள்ளையே அவன் மேல ஒரு வசனம் கடந்துச்சு, ஒரு தரிசனம் கடந்துச்சு, ஒரு அபிஷேகம் கடந்துச்சு, ஒரு வாக்குத்தத்தம் கடந்துச்சு. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, நீ தனிமையின் பாதையில போகலாம். உன் அழைப்பு உன்னை விடாது. எல்லா மனிதர்களும் உன்னை மறந்திருக்கலாம், எல்லா நண்பர்களும் உன்னை கைவிட்டு இருக்கலாம். அந்த அழைப்பின் பாதையில் போகும் பொழுது யாக்கோபு ஒரு தனிமையின் பாதையில் போகிறார். ஒரு இரவு உண்டாகிறது. அந்த இரவில் யாக்கோபை தேவன் சந்திக்கிறார். யாக்கோபின் மேல் கர்த்தருடைய ஆவியானவர் ஒரு தரிசனத்தை கட்டளையிடுகிறார். அவனுடைய சொப்பனத்தில் ஒரு தரிசனம் உண்டாகிறது. தேவ பிள்ளைகளே, ஆதியாகமம் 28வது அதிகாரத்துல 11வது வசனம் சொல்லுகிறது, ஒரு இடத்திலே வந்து சூரியன் அஸ்தமித்தபடியினால் அங்கே ராத்தங்கி அவ்விடத்து கற்களில் ஒன்றை எடுத்து தன் தலையின் கீழ் வைத்து அங்கே நித்திரை செய்யும்படி படுத்துக் கொண்டான். தேவ பிள்ளையே, தனிமையின் பாதையில ஒரு தலையான கூட இல்லாம தேவ பிள்ளையே அந்த கற்களில் ஒன்றை எடுத்து தன் தலையின் கீழாக வைத்து அவன் தூங்க தொடங்கினான். நீ தனிமையின் பாதையில, வேதனையின் பாதையில, இருண்ட அனுபவத்துல யாருமே இல்லாம நீ கஷ்டத்துல இருக்கலாம், வேதனையில இருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறாரு, உன் வாக்குத்தத்த பயணத்துல, உன் தரிசன பயணத்துல நீ தனிமையா இருக்கிறாயா? ஒன்று இல்லாமல் இருக்கிறாயா? ஒன்றை மட்டும் மறந்து போகாத. உனக்கு ஒண்ணுமே இல்லாட்டியும் உனக்குள்ள ஒரு அபிஷேகம் இருக்குது, உனக்குள்ள ஒரு தீர்க்க தரிசனம் இருக்குது, உனக்குள்ள ஒரு வாக்குத்தத்தம் இருக்கிறது. அந்த வாக்குத்தத்தம் உனக்குள்ள இருந்து வரப்போகிறது. அந்த வாக்குத்தத்தம் உனக்குள்ள இருந்து வெளிப்பட போகிறது. அதை விட்டு விடாத. உனக்காக ஒரு அக்கினி குதிரை இறங்கி வருகிறத நான் பார்க்கிறேன். ஹல்லேலூயா. யாக்கோபுக்கு ஒரு யானை இறங்கினது போல கர்த்தர் உனக்காக யுத்த வீரனாக உனக்காக வந்து கொண்டிருக்கிறார். உனக்கு சீக்கிரமாக அற்புதம் நடக்கும், சீக்கிரமாக மாற்றம் நடக்கும். இந்த தீர்க்க தரிசன வார்த்தையை கேட்கிற தேவ பிள்ளை, உன் சூழ்நிலை மாறுகிறது. உன்னுடைய நிலைமையை மாற்றி கொண்டிருந்த உன்னுடைய அட்மாஸ்பியரை மாற்றி இருளை உண்டாக்கி உன் வெளிச்சத்தை இருளா மாற்ற அந்தகாரத்துக்கு மத்தியில கர்த்தர் ஒரு குதிரையாக, அக்னி குதிரையாக, எழுப்புதல் வீரனாக உன் வாழ்க்கையில உனக்கு முன்பாக
கொடுக்க வந்திருக்கிறார். அந்த இருளாய் இருந்த சூழ்நிலையில ஒரு அக்கினி ஏணிப்படி இறங்குகிறது. பரலோகத்தில் இருந்து ஒரு ஏணி இறங்குறது. அந்த ஏணி ஆசீர்வாதமாக மாறினது. அதில் தூதர்கள் ஏறுகிறதையும் இறங்குறதையும் கண்டான். அவன் வாழ்க்கை மாறினது. தேவ பிள்ளையே, இந்த தனிமை உனக்கு ஒரு தரிசனத்தை தரும். எத்தனை பேர் சொல்றீங்க, நான் இருக்கிற இந்த தனிமை, நான் இருக்கிற இந்த பாடு ஒரு தரிசனத்தை எனக்கு தரப்போகிறது. என் வாழ்க்கையை மாற்றுகிற, என் வாழ்க்கையை எழுப்புதலுக்கு நேராய் கொண்டு போகிற, என் வாழ்க்கையில தரிசனம் கிரியை செய்கிற ஒரு இரவாய் இது மாறுகிறது. அந்த தனிமையின் அனுபவம் உனக்கு தரிசனத்தின் அனுபவமாய் மாறுகிறது. ஓ ராகாபாசியா, யாக்கோபு தனியாக இல்லை, தேவனுடைய தரிசனத்தோடு இருந்தார். யாக்கோபு தனியாக இல்லை, தேவனுடைய வாக்குத்தத்தோடு நடந்தார். அந்த இரவுல யாருமே இல்லை, வெறும் கோலம் கையுமா தான் போனாரு. ஆனா அவருக்குள்ள இருந்த வாக்குத்தத்தம் அவரை உயர்த்த ஆரம்பித்தது. எத்தனை பேர் சொல்றீங்க, சகோதரனே நான் இன்னைக்கு வெறும் கையா இருக்கிறேன், வெறும் கோலோடு இருக்கிறேன், ஒண்ணுமே இல்லை என் கையில. கர்த்தர் சொல்றாரு, உன் மேல ஒரு வாக்குத்தத்தம் இறங்குது, உன் வாழ்க்கை மாறும். சகோதரி, உன் எதிர்காலம் சூப்பரா இருக்கும். சகோதரா, உன் எதிர்காலம் சூப்பரா இருக்கும். தாயாரே, உங்க எதிர்காலம் சூப்பரா இருக்கும். உங்க எதிர்காலம் சூப்பரா இருக்கும். தகப்பனே, ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, நீ எத்தனை நாள் கண்ணீர் வடிச்ச, எத்தனை நாள் நிந்தையில இருந்த, கர்த்தர் உன்னை ஒரு பாடுல போட்டிருக்காருன்னா, நீ கல்லில் தலை வைத்து சாய்ந்து இருக்கிறாய் என்றால் உனக்கு ஒரு தரிசனம் உருவாக போகுது. நீ தனிமையில இருக்கிறாய் என்றால் உனக்கு ஒரு தரிசனம் உண்டாக போகுது. கர்த்தர் உன்னை தொடுக்கிறார். பெற்றுக்கொள், ஒரு தரிசனம் உனக்கு உண்டாகிறது. கர்த்தர் உனக்குள்ள ஒரு அபிஷேகத்தை வைக்கிறாரு. இனிமே உன்னை யாராலையும் தடுக்க முடியாது. பெற்றுக்கொள் மகனே, ஒரு அக்கினி இறங்கி கொண்டிருக்கிறது. ஒரு ராபா பாபா 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 லியாந்தல ரபா சந்தல ரகதனா அல்பராத ரகத்தராத லியாந்தல ரபா. பெற்றுக்கொள். வியாதியின் கட்டு உடைகிறது, சாப கட்டுகள் உடைகிறது. நீ ஜெபிக்கிற வேலையில ஆவியானவர் உனக்காக யுத்தம் பண்ணுகிறார். சில தூதர்கள் இறங்கி இருக்கிறாங்க. எல்லாரும் சொல்லுவோமா, எனக்காக ஒரு யுத்தம் நடப்பதாக. உன் வாழ்க்கையை மாத்துகிற ஜெபம், உன் வாழ்க்கையில அபிஷேகத்தை கொண்டு வருகிற ஜெபம், உன் வாழ்க்கையில தீர்க்க தரிசனத்தை கொண்டு வருகிற ஜெபத்தை தேவ பிள்ளை நீ ஏறெடுத்து கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் அசதியா இருக்காத. உனக்குள்ள வருகிற வாக்குத்தத்தம் உன்னை உயர்ந்த இடத்துக்கு கொண்டு போ, உன்னை அரண்மனைக்குள்ள கொண்டு போ. உன்னை தேடி ராஜாக்கள் வருவாங்க, உன்னை தேடி இளவரசிகள் வருவாங்க, உன்னை தேடி பெரிய நபர்கள் வருவாங்க. ஏன் தெரியுமா? உனக்குள்ள இருக்கிற வாக்குத்தத்தம், உனக்குள்ள இருக்கிற அபிஷேகம். நீ ஆராதிக்கிற ஆண்டவர் உன்னை உயர்த்துவார். உன் குடும்பத்தின் தலை உயரும், உன் நிலைமை மாறும் என்று கர்த்தர் தீர்க்க தரிசனமாக உன்னை பார்த்து பேசிக் கொண்டிருக்கிறார். நீ சோர்ந்து போன நாட்கள் முடிகிறது, நீ தளர்ந்து போன நாட்கள் முடிகிறது. விசுவாசிக்கிற நீ பாக்கியவான். தீர்க்க தரிசனத்தை எழுதி வைக்கிற நீ மிகவும் பாக்கியசாலி. கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், நீ எழுதி வை, இது நிறைவேறுகிறதை உன் கண் காணும், உன் காதுகள் கேட்கும், உன் பிள்ளைகள் அகமகிழ்வார்கள், உன் குடும்பம் செழிக்கும். யாராலையும் தடை பண்ண முடியாது. உன்னை லாக் பண்ணி உன்னை அடைத்து வைத்த அந்த காரங்கள் இந்த சத்தத்தை கேட்கும் பொழுது ஓடுகிறத நான் பார்க்கிறேன். அது ஓடுகிறது. அந்த வியாதியின் கட்டு உடைகிறது. அந்த ஹாஸ்பிட்டல் உள்ளவங்க வீட்டுக்கு திரும்பி வராங்க. டிஸ்சார்ஜ் கர்த்தர் டிஸ்சார்ஜ் பண்ணுகிறார். ஆஸ்பத்திரியில் இருக்கிறவங்க சுகமாவார்களாக, டிஸ்சார்ஜ் ஆவார்களாக. இயேசுவின் நாமத்தில் எல்லா போராட்டங்கள் இப்பொழுது முறிவதாக. இப்பொழுது வில்லை உடைக்கிறார், இப்பொழுது ஈட்டியை முறிக்கிறார். உன் குடும்பம் விடுதலையாகிறது. பெற்றுக்கொள் மகளே, இந்த 100 நாள் ஜெபத்தை நீ எப்போ கேட்டாலும் உன் மேல ஒரு அக்கினி இறங்கும். மலைகளை பெயர்ப்பீர் என்றார், என் தடைகள் உமக்கு எம்மாத்திரம். மரித்தோரை எழ செய்வீர் என்றார், உமக்கு ஓ கிரகிக்க முடியா காரியம் செய்வி. சர்வ ஞானியே உம்மை ஆராதிப்பே. கிரகிக்க முடியா காரியம் செய்வி. சர்வ ஞானியே. நீ யாக்கோபை போல தனியா இருக்கலாம். கர்த்தர் உன்னை ஒரு புதிய பாதையில நடத்த போறாரு. வெறும் கோலும் கையும் இரு பரிவாரமாகும். உம்மாலன்றி இது யாரால் முடியும்? வெறும் கோலும் கையும். உன் தனிமை மாறும், அது ஆசீர்வாதமாய் மாறும். உன் கவலை இனிமையா மாறும், உன் கண்ணீர் ஆனந்த களிப்பா மாறும். இது ஆண்டவரால் ஆகும். இது வானத்தையும் பூமியையும் படைச்ச யெகோவா தேவனால் ஆகும். இயேசு கிறிஸ்துவால் ஆகும்.
இது பரிசுத்த ஆவியினால் உனக்கு நடக்கும். இது யாராலும் மாற்ற முடியாது. கர்த்தர் எழுதியிருக்கிறார். உன் வாழ்க்கையில் இதெல்லாம் செய்வேன் எழுதியிருக்கிறார். இது நடக்க போகிறது. உன் வாழ்க்கையை சீர்படுத்துகிறார், ஆசீர்வதிக்கிறார். இதுவரை ஓடாதது ஓட போகிறது. சிலருடைய பிசினஸ்லாம் உட்கார்ந்துட்டு ஆண்டவர் உன் பிசினஸை ரீஸ்டார்ட் பண்ணுகிறார். பெற்றுக்கொள் இந்த தீர்க்கதரிசன வார்த்தையை. கர்த்தர் உன் பிசினஸை ரீஸ்டார்ட் பண்ணுகிறார். சர்வஞானியே முடியா காரியம் செய்வி. சர்வஞானியே என் தேவன் எனக்கா ஏதாகிலும் செய்திடுவார். என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்கா ஏதாகிலும் செய்திடுவார். என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? கிரகிக்க முடியா காரியம் செய்வீர். சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர். சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். வெறும் கோலும் கையும் இரு பரிவாரமாகும். உம்மாலன்றி இது யாரால் முடியும்? வெறும் கோலும் கையும் இரு பரிவாரமாகும். உம்மாலன்றி இது யாரால் முடியும்? சொல்லுவோமா? ஆகாயத்து பட்சிகளை போசிப்பீரென்றால் என்னையும் போசிப்பது நிச்சயமே. காட்டு புஷ்பங்களை உடுத்துவது நீரென்றால் நடத்துவதும் நிச்சயமே. கிரகிக்க முடியா காரியம் செய்வி. சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்வி. சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். என் தேவன் எனக்கா ஏதாகிலும் செய்திடுவார். என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்கா ஏதாகிலும் செய்திடுவார். என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? எல்லாரும் சொல்லுவோமா? கிரகிக்க முடியா காரியம் செய்வி. சர்வஞானியே ஓ கிரகிக்க முடியா காரியம் செய்வி. சர்வஞானியே. எஸ் டாடி, அவர் உங்களுக்காக அற்புதத்தை செய்ய தொடங்கிட்டாரு. வேத வசனம் சொல்லுகிறது, அவர் தருகிற ஆசீர்வாதத்தை பாதுகாக்க வேண்டும். தேவ பிள்ளைகளே, ஒரு கார் வாங்குறீங்கன்னா, ஒரு வீடு வாங்குறீங்கன்னா, இல்லை என்றால் ஒரு சைக்கிள் வாங்கினா கூட, ஒரு பைக் வாங்கினா கூட வாங்குறது விஷயம் இல்லை, அது பாதுகாக்கிறது தான் விஷயம். இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு மெயின்டைன் த பிளெஸ்ஸிங். இட்ஸ் நாட் ரிசீவிங் த பிளெஸ்ஸிங் பட் டு மெயின்டைன் த பிளெஸ்ஸிங். ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை மெயின்டைன் பண்ணணும். ஆண்டவர் ஒரு அபிஷேகம் தாரார், அதை மெயின்டைன் பண்ணுங்க. தேவ பிள்ளைகளே, இந்த அபிஷேகத்தை அநேகர் இழந்து போகிறாங்க. அதனால திரும்பி லாக்கில் மாட்டுறாங்க. அதனால தான் ஆண்டு இந்த ப்ரேயர் டைம் சேனலை கொடுத்துருக்கிறார். அநேகர் ரகசிய சத்தியங்களை வெளிப்படுத்துவார். தேவ பிள்ளைகளே, ஒரு ஆசீர்வாதம் பெறுகிறது விஷயமே அல்ல, அந்த ஆசீர்வாதத்தை பாதுகாக்கிறது தான் தேவ பிள்ளைகளுடைய அழகு. எப்படிங்க ஒரு ஆசீர்வாதத்தை பாதுகாக்க முடியும்? ஆண்டுடைய வார்த்தை அழகாக சொல்லுகிறது. நீதிமொழிகள் 1:33 எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ அவன் விக்கனமின்றி வாசம் பண்ணி ஆபத்துக்கு பயப்படாமல் அமைதியாகிருப்பான். தேவ பிள்ளைகளே, அடிக்கடி உண்டாகிற அநேக போராட்டங்களை குறித்து உங்களுக்கு பயமா இருக்கா? பிஸ்னஸ் லாஸ் ஆயிரும்னு பயமா இருக்கா? அப்படி போராட்டம் வந்துடும், இப்படி போராட்டம் வந்துடும், எனக்கு திடீர்னு மரணம் வந்துடும், மரண ஆவி இருக்கிறது, அந்த போராட்டம், இந்த வியாதி. தேவ பிள்ளையை, நீ பயப்படாமல் இருக்கிறதுக்கு ஒரு அருமையான வாக்குத்தத்தம். ஆண்டவருக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ, ஆண்டவருக்கு செவி கொடுக்கிற யாராக இருந்தாலும் சரி, அவன் விக்கனமின்றி வாசம் பண்ணி ஆபத்திற்கு பயப்படாமல் அமைதியாக இருப்பான். நீங்கள் ஆண்டவருக்கு செவி கொடுக்க தான் செய்யணும். உங்கள் பிஸ்னஸ் லாஸ் ஆகாது. வியாதியில் நீங்கள் மூழ்க மாட்டீங்க. அந்த வியாதியை ஜெயித்து வெளியே வர உதவி செய்வார். அந்த கடனை ஜெயித்து வெளியே வர உதவி செய்வார். நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் கர்த்தருக்கு செவி கொடுங்க. ஆண்டவருடைய வார்த்தை ஆதியாகமம் 6 அதிகாரத்தில் 8 சொல்லியிருக்கிறது. நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில்
கண்களில் கிருபை கிடைத்தது. தேவ பிள்ளையே, நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. தேவன் இன்னைக்கு இந்த 100 நாள் ஜெபத்தில் உங்க எல்லாருக்கும் கிருபையை கிடைக்க பண்ணியிருக்கிறார். இந்த கிருபை வந்த உடனே என்ன தெரியுமா நடக்கும்? ஆண்டவருடைய சத்தம் உண்டாகும். வேதத்தில் அதே 6வது அதிகாரத்தில் 13வது வசனத்தில் நோவாவுக்கு தேவனுடைய கிருபை வந்த பிறகு தேவன் பேச ஆரம்பிக்கிறார். அவனை கொண்டு என்ன திட்டம் உண்டோ அந்த திட்டத்தை செய்ய கர்த்தர் அவன் கிட்ட வந்து அவனோடு பேச ஆரம்பிக்கிறார். வேதத்தில் 13வது வசனம் சொல்லுகிறது, 6:13 பாருங்கள். அப்பொழுது தேவன் நோவாவை நோக்கி, அவ்வளோதாங்க, அப்பொழுது தேவன் நோவாவை நோக்கி ஒரு பெரிய திட்டமே ஓப்பன் ஆகுது. ஒரு பெரிய ஸ்க்ரோல் ஓப்பன் ஆச்சு. ஒரு பெரிய திட்டம், ஒரு பெரிய அபிஷேகம் அந்த மனுஷன் மூலமாக அது வெளி வந்தது. அது தேசத்தை பாதுகாத்தது. அது அடுத்த தலைமுறையை கொண்டு வந்தது. தேவ பிள்ளையே, இன்னைக்கு நீ தேவனுக்கு செவி கொடுப்பா என்றால் உன் மேல வந்த கிருபை உன்னோடு ஆவியானவரை பேச வைக்கும். ஆவியானவர் உன்னோடு பேசுவாரு. நீ தேவ சுத்தத்தை நீ வெளியே கொண்டு வருவ. அதனாலதான் ஆண்டவர் இந்த 100 நாள் ஜெபத்துல உன் மேல ஒரு கிருபையை வைக்கிறார். நீ கிருபையை பெற்றுக்கொண்டனா, நீ ஆண்டவருடைய கண்களில் கிருபையை பெற்றால் அடுத்ததாக நடக்க போறது ஆண்டவருடைய சத்தம் உன்னை நோக்கி வரும். நீ ஆண்டவருடைய சத்தத்துக்கு எதிர்பார்த்து கொண்டே இரு. தேவ பிள்ளையே, ஆண்டவருடைய கிருபையில நிரப்பப்பட்ட பிள்ளை தான் சாமுவேல். அவன் ஆண்டவருடைய சன்னிதானத்துக்கு கொண்டு போய் வைத்த பொழுது அந்த இரவு நேரத்துல யாரோ அவனை கூப்பிட்டா, யார் என்ன கூப்பிடுறீங்கன்னு பார்க்கும் பொழுது உன்னதமான ஆண்டவர் வயசு வரம்பின்றி தன்னுடைய இருதயத்தை வெளிப்படுத்த ஒரு குட்டி சாமுவேலை தேடி வந்தாரு. தேவ பிள்ளையே, நீ கிருபைக்கு கீழ்பட்டிருந்தனா பாவம் உன்னை ஜெயிக்காது. பரிசுத்த ஆவி உன்னோட பேசுவாரு. எத்தனை பேர் பரிசுத்த ஆவியின் சத்தத்தை கேட்க எதிர்பார்க்குறீங்க? எத்தனை பேர் பரிசுத்த ஆவியின் சத்தத்தை நீங்க கேட்கணும்னு ஆசையா இருக்கிறீங்க? இந்த இரவு ஜெபத்தோடு படுங்க. 100 நாள் ஜெபத்தில் இருக்கிற தேவ பிள்ளைகளே, எந்த விதத்தில் நீங்க ஷார்ட்ஸ் பார்க்கறது, யூடியூபை யூஸ் பண்றது, உலக விஷயங்களை தலையெடுக்கிறதுல ரொம்ப மும்முரம் காட்டாம, உலக காரியங்களை குறித்து கவலைப்படாம, உங்க பிரச்சனைகளை குறித்து கவலைப்படாம, கர்த்தர் தருகிற ஆலோசனைக்கு இணைந்து ஜெபிக்க ஆரம்பிங்கள். உங்க பிரச்சனை எப்படி மாறுது, உங்க லைஃப் எப்படி மாறுகிறதுன்னு நீங்க பார்ப்பீங்க. நீங்க வந்தது ஒரு பிரச்சனை மாறணும்னு வந்திருப்பீங்க, ஆனா கர்த்தர் உங்க லைஃபையே சந்தோஷமா மாத்திடுவாரு. வேதத்தில் இப்படி நான் கழுதை காணாமல் போனதுன்னு சொல்லி ஒரு சவுல் வந்தாரு. அந்த சவுலை தேவன் இளவரசனாக மாத்தினாரு. நீங்க ஏதோ ஒரு பிரச்சனைக்காக தான் வந்திருப்பீங்க. வேதத்துல கூட பாருங்களேன், அந்த சிறைச்சாலையில் உள்ள அதிபர் எல்லாருடைய கட்டுகளும் விடுதலையாகி விட்டது என்று அறிந்து எல்லா கைதிகளும் அங்கிருந்து தப்பிச்சிருவாங்கன்னு சொல்லி அவனுடைய கத்தி எடுத்து அவனே கொல்லலான்னு போகும்பொழுது பவுல் சொல்லுகிறார், நீ உனக்கு ஒரு கெடுதியும் செய்யாதே. அப்பொழுது அவர் கேட்கிறாரு, இந்த பிரச்சனையிலிருந்து நான் தப்பிக்க என்ன செய்யணும்னு கேட்கும் பொழுது அவர் சொல்லுகிறாரு, நீ இந்த பிரச்சனையிலிருந்து மட்டும் தப்பிக்க போறது இல்லை, நீ நித்திய நரகத்திலிருந்து தப்பிக்க போறன்னு சொல்லி அவனுக்கு ஒரு சுவிசேஷத்தை அறிவித்து அவனுக்கு ஒரு ஞானஸ்தானத்தை கொடுத்து அவனை பரலோகத்துக்கு ஆண்டவர் ஆயத்தப்படுத்தினாரு. தேவ பிள்ளையே, நீ ஆண்டவரை நோக்கி ஏதோ ஒரு பிரச்சனையில தான் நீ வரலாம், ஆனா அந்த பிரச்சனை உன்னை பரலோகத்துக்கு சுதந்திரவாளியா மாத்தி, உன்னை ஆண்டவருடைய சித்தத்துக்கு சுதந்திரவாளியா மாத்தி உன்னை கனம் பண்ணும். ஒருவன் அவருக்கு ஊழியம் செய்தால் பிதாவானவர் கனம் பண்ணுவார். ஆண்டவர் உன்னை கனம் பண்ணுவார். ஏன்னா நீ ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிற, நீ ஆண்டவருடைய பாதத்துல வந்து உன்னை தாழ்த்தி ஜெபித்துக் கொண்டிருக்கிற இந்த வேளையில கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து கனம் பண்ண அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார். ஆண்டவருடைய பெரிய கிருபையினால இந்த 100 நாள் ஜெபத்துல இந்த 14வது நாள் தேவன் நம்மளை கொண்டு வந்திருக்கிறார். தேவ ஜனங்களே, எந்த விதத்திலையும் நம்மளுடைய 100 நாள் பிரேக் ஆகாதபடி இந்த அருமையான 100 நாள் ஜெபத்தை பரிசுத்த ஆவியானவர் நடத்தி கொண்டிருக்கிறார். ஆமென். நம்ம எல்லாரும் பரிசுத்த ஆவியானவர் கொண்டு போகிற அந்த பாதையில போய் கொண்டிருக்கிறோம்.